மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு கூடாது. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சொத்து வரி உயர்வு 83% மக்களை பாதிக்காது. அரசு மனமுவந்து செய்யவில்லை எனவும் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி முழக்கம். திமுகவின் 10 மாத கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. நகர்ப்புற தேர்தலுக்கு பின் வாக்களித்த மக்களுக்கு சொத்து வரி உயர்வை பரிசாக அளித்துள்ளதாகவும் விமர்சனம். 5 ஆண்டுகளில் 1000 தடுப்பணைகள் கட்டப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை எதிர்த்த வழக்குகள். நாளை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் செயல்பாடு குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு 2 கட்டங்களாக தேர்தல். கட்சி தலைமை அறிவிப்பு. டீசல் விலையை குறைக்காவிட்டால் விரைவில் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் எச்சரிக்கை. சென்னையில் வாகன சோதனையின் போது காவல் உதவி ஆய்வாளர் மீது ஆட்டோ மோதிய விவகாரம். ஆட்டோவால் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற ஓட்டுநர் கைது. சேலம் அருகே உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. குற்ற நடைமுறை திருத்த மசோதாவை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாக திருச்சி சிவா எம்பி புகார். முன்னேறிய நாடுகளுக்கு இணையான விசாரணையை உறுதி செய்யும் என மாநிலங்களவையில் ஜி.கே. வாசன் பேச்சு. நலத்திட்டங்களை அறிவிக்கும் போது நிதி நெருக்கடிகளை மத்திய அரசு கணக்கில் கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் கருத்து. ஆந்திராவில் தற்போதைய அமைச்சர்களை ராஜினாமா செய்ய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவு. புதிய அமைச்சரவை வரும் 11ஆம் தேதி பதவியேற்பு. ஒமைக்ரான் புதிய வகை தொற்று மும்பையில் ஒருவருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. மும்பை மாநகராட்சி தகவலால் பரபரப்பு. இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி பகுதியில் ஆம் ஆத்மி பேரணி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பு. இலங்கை தலைநகர் கொழும்புவில் ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் முழக்கம்.